துயர ஆண்டு. அபூதாலிப் மரணம். அபூதாலிப் நோய் அதிகமாகி நபித்துவத்தின் 10வது வருடம் ரஜப் மாதத்தில் கணவாயிலிருந்து வெளியேறி சரியாக 6 மாதத்திற்குப் பின் மரணம் எய்தினார். சிலர் ரமலான் மாதத்தில் அன்னை கதீஜாவின் மரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன் மரணமானார் என்றும் கூறுகின்றனர். இன்னும் சிலர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரமலான் மாதத்தில் மரணித்தார், பின்பு அபூதாலிப் சவ்வால் மாதத்தில் மரணித்தார் என்றும் கூறுகின்றனர். அபூதாலிஃபுக்கு மரணம் நெருங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் சென்றார்கள். அப்போது அங்கு அபூஜஹலும் இருந்தான். அபூதாலிஃபிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது தந்தையின் சகோதரரே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுங்கள். நான் அல்லாஹ்விடம் இவ்வார்த்தையின் பொருட்டால் உங்களுக்காக வாதிடுவேன் என்று கூறினார்கள். ஆனால் அங்கிருந்த அபூஜஹலும் அப்துல்லா இப்னு அபு உமையாவும், அபூதாலிஃபே, அப்துல் முத்தலிஃபின் மார்க்கத்தையா நீர் புறக்கணிக்கப் போகின்றீர் என்று தொடர்ந்து அவரிடம் இதையே கூறிக்கொண்டிருந்தனர். இறுதியில் அபூதாலிப், நான் அப்துல் முத்தலிஃபின் மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு தடை வராமல் இருக்கும் வரை அல்லாஹ்விடம் உங்களுக்காக பாவமன்னிப்பு கோருவேன் என்று கூறினார்கள். ஆனால் இணை வைத்து வணங்குபவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கோ நம்பிக்கையாளர்களுக்கோ தகுமானதல்ல. அவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே, அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள்தான் என்று இவர்களுக்கு தெளிவானதன் பின்னர் எவ்வாறு மன்னிப்பு கோரலாம்? நபியே, நிச்சயமாக நீங்கள் இவர்களில் விரும்பியவர்களை நேரான வழியில் செலுத்த உங்களால் முடியாது. எனினும் தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான். நேரான வழியில் செல்ல தகுதியுடையவர் யார் என்பதை அவனே நன்கறிவான். ஆதாரம் அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 56வது வசனம் என்ற 2 வசனங்களை அல்லாஹ் இறக்கி இணை வைப்பாளர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதை தடை செய்துவிட்டான். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூதாலிப் கொடுத்து வந்த பாதுகாப்பு மற்றும் உதவியை பற்றி நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவர் குறைசி தலைவர்கள் மற்றும் மூடர்களின் தாக்குதல்களிலிருந்து இஸ்லாமிய அணைப்பு பணியை பாதுகாத்து அதற்கு ஓர் அரணாக விளங்கினார். ஆனாலும் தங்களது மூதாதையரின் மார்க்கத்திலேயே அவர் நிலைத்திருந்து விட்டதால் மறுமையின் வெற்றியை அடையவில்லை. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் உங்களது பெரிய தந்தை அபூதாலிபிற்கு என்ன பயனளிப்பீர்கள்? அவர் உங்களை பாதுகாத்தார், உங்களுக்காக கோபம் கொண்டார் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபோது, அவர் நரகத்தின் குறைந்த ஆழமுள்ள பகுதியில் இருப்பார், நான் இல்லை என்றால் நரகத்தின் அடித்தளத்தில் சென்றிருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக அபு சயீது அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களது பெரிய தந்தை அபூதாலிஃபை பற்றி பேசப்பட்ட போது, மறுமையில் அவருக்கு எனது சிபாரிசு பலனளிக்கலாம், அதனால் அவரது கரண்டை கால் வரையுள்ள நெருப்பின் ஆழத்தில் அவர் வைக்கப்படுவார் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. துணைவி கதீஜா மரணம். அபூதாலிஃபின் மரணத்திற்கு 2 மாதங்களுக்கு பின் துணைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணமானார்கள். இவர்களது மரணம் நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் அவர்களின் 65வது வயதில் நிகழ்ந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 50. அபூதாலிஃபின் மரணத்திற்கு 3 நாட்களுக்கு பின் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணமானார்கள் என்று சிலர் கூறுகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன்
கால் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த நமது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களின் துக்க நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாகவும் சிரமமான நேரத்தில் உறுதுணையாகவும் இருந்து அவர்களின் தூதுவத்தை எடுத்து கூறுவதற்கு பல வகையில் தியாகம் செய்தார்கள். மேலும் அறப்போரின் கஷ்டங்களில் பங்கெடுத்து தனது உயிராலும் பொருளாலும் உதவி ஒத்தாசை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மக்கள் என்னை நிராகரித்த போது கதீஜா என்னை நம்பினார். மக்கள் என்னை பொய்ப்பித்த போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். மக்கள் என்னை ஒதுக்கிய போது அவர் என்னை தனது பொருளில் சேர்த்து கொண்டார். அல்லாஹ் அவர் மூலமாகத்தான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான். அவரல்லாத மற்ற மனைவிகள் மூலம் குழந்தைகள் இல்லாமல் செய்துவிட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாவது, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் வந்தார். அல்லாஹுவின் தூதரே, இதோ கதீஜா தம்முடன் ஒரு பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய இறைவனின் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி சொர்க்கத்தில் கூச்சலோ குழப்பமோ களைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று அவருக்கு கிடைக்க இருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இத்துக்ககரமான நிகழ்ச்சிகள் இரண்டும் நடைபெற்ற நுபுவத் 10ஆம் வருடம் ஆமுல் ஹுஸ்ன் துக்க ஆண்டு என பெயர் பெற்றது.